காலையிலேயே ஸ்ப்ரவுட்ஸு ஃப்ரூட்ஸு இந்த வீக் ஃபுல்லாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இது சாப்பிட்ணும் இது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அந்த பிளான்லலாம் ஒரு பெரிய கல்லா தூக்கி போடுறது தான் எங்கள் ஆளோட வழக்கம். நான் எப்போல்லாம் இப்படி பிளான் போடணும் அப்போல்லாம் அவங்களுக்கு எப்படி தான் தெரியும்னு தெரியல. அன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் வெளியில் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம மண்டையை கழுவி விட்டுருவாங்க. சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே நானும் ஓகே சொல்லிடுவேன். பட் இந்த வீக் வந்து நம்ம அதுக்கு இடமே கொடுத்துருக்கக்கூடாது. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வெறும் ஹெல்த்தியாக மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நானே என் மனசை வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். அதனால இன்னைக்கு ரொம்ப நல்ல புள்ள மாதிரி டின்னருக்கு வந்து கருப்பு கவனி அரிசி ஆப்பம், தேங்காய் பால், எக் கிரேவின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்ட மாதிரி எங்கள் ஆளுக்கு இந்த கருப்பு கவனி அரிசி ஆப்பம்லாம் பிடிக்காதுங்கிறதே ஞாபகம் வந்துச்சு. சரி வேறு வழி இல்லை, தனியாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மாவையே வந்து ஆப்பக்கல்லில் போட்டு கொடுத்துட்டேன். சரி நீங்கள் எப்படியோ சாப்பிட்டுட்டு போங்க, ஆனால் நான் வந்து ஆப்பம்க்கு தேங்காய் பாலில் வரோன்னு எக் கிரேவியில் வரோன்னு இன்னைக்கு ஃபுல்லாக ஹெல்த்தியாக சாப்பிட்டு என்னோட டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.